நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் நம்ம அதிகமான லாஸஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின்ஸ்டாக போயிடுறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. இது நிறைய ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். அந்த டெசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்க் பண்ணி தான் எடுப்போம். அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணுறதுனா யோசிச்சு பண்ணுறது கிடையாது. இது ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ப்ராப்பர் அனாலிசிஸ் முடிச்சுட்டு தான் அந்த டெசிஷனே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது அனாலிசிஸ்னால் என்ன? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அனாலிசிஸ். அப்படின்னும் போது நம்மக்கிட்ட 3 விதமான டேட்டா இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ரெண்டாவது, கம்பெனி இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு நாள் ப்ரைஸ் சேஞ்சஸ் கொடுத்துட்டே வராங்க இல்லையா, அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். மூணாவது, ஆப்ஷனுக்கான டேட்டா இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சுட்டு நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த 3 விதமான அனாலிசிஸ் எடுத்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஓவரால் வியூ. அது என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கலாம். இந்த டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியோட டேட்டா, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அண்ட் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, அந்த கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல டேட்டாவாக கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டா வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 லட்சம் கோடி ரூபாயில் இந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா 12 லட்சம் கோடி கொடுத்தேன்னா இந்த கம்பெனி நான் வாங்கிடலாம். அண்ட் இப்போ நான் வாங்கிட்டேன். இந்த கம்பெனி எனக்கு என்ன பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இயர் பை இயர் என்னோட ப்ராஃபிட்டாக 48,797 கோடியை இந்த வருஷம் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த கம்பெனி நான் வாங்குறதன் மூலமா எனக்கு இந்த லாபம் கிடைக்க போகுது. அப்போது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியை வாங்கினேன்னா 24 வருஷம் எனக்கு ஆகும் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறனோ அதை எடுக்கிறதுக்கு. அதாவது 12 லட்சம் கோடி கொடுத்து நான் இந்த கம்பெனியை வாங்கினேன்னா எனக்கு இந்த வருஷம் எனக்கு 48,700 கோடி எனக்கு கிடைக்குது. அண்ட் இயர் பை இயர் இதே ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஆஃப்டர் 24th இயர் நான் இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்னாக எடுத்துருவேன் அப்படிங்கிறதா இந்த பிஇ ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குயிக்காக இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெதர் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதை விட, அதாவது 24 வருடங்களுக்கு முன்னமே எனக்கு இது ப்ராஃபிட்டை கொடுத்துருமா, அல்லது இதை விட அதிகமான நாட்கள் எடுத்துக்குமா, அல்லது ஆக்சுவலாக இந்த 24 இயர்ஸ் எடுத்துருமா அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது ட்ரேடிங் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு அனாலிசிஸ். அண்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன பீஸ் ஆஃப் கம்பெனியை பிரித்து 3,299 ருபீஸில் கொடுத்துருக்காங்க. அதோட அர்னிங் அப்படிங்கிறது இபிஎஸ் 134 rupees அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதுவும் நமக்கு ஒரே விஷயத்தை தான் கம்யூனிகேட் பண்ண போகிறது. 135 rupees இயர் பை இயர் கொடுத்துட்டே வந்தாங்கன்னா ஆஃப்டர் 24th இயர் எனக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் அதை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய பிஇ ரேஷியோவுமே. இதை தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை வாங்குறோம் பாருங்கள். இது லாங் டேர்ம் வியூவாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும். இதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இன்னும் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த காரை வாங்குறதுக்கு நம்ம ஒரு விதமான அனாலிசிஸ் எடுப்போம். என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 lakh என்னோட பட்ஜெட், அந்த 10 lakh rupeesல எந்தெந்த கார்லாம் இருக்குது, எந்தெந்த பிராண்ட் கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அந்தந்த ஷோரூமுக்கு போய் டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணுவீங்க. எந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 lakh rupeesக்கு வருது, அண்ட் எது வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ அதிகம், எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நிறைய கொடுக்கும், அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் பில்டு குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதே விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பண்ணுறோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது லாங் ரன்னுக்கு இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளாகவும் இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கும். அந்த ப்ரைஸை நம்ம கேண்டில் மூலியமாவோ அல்லது லைன் சார்ட் மூலியமாவோ டேட்டாவை கொண்டு வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். எக்ஸாம்பிள் இந்த கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் காரை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த காரை டெக்னிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக எந்த கார் ஹையஸ்ட் செல்லிங் கார் அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்ஸோட லிஸ்ட்டு கிடச்சிரும். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அதிகமாக செல் ஆகக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பஞ்ச், எர்டிகா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகனார்,
ஷிஃப்ட், இந்த 4 கார் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் சேல் ஆகக்கூடிய ஒரு காராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த காரை போய் பிக் பண்ணிட்டு வருவோம். திஸ் இஸ் கால்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது என்ன பண்ணிட்டோம், எது ஹையஸ்ட் செல்லிங் காராக இருக்கோ அந்த காரை போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுறதுக்கு பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதே மாதிரி தான் இந்த இடத்துல, அதாவது லாஸ்ட் டேயில் ஒரு 200 ஸ்டாக்கு லிஸ்ட் பண்ணிட்டேன். இந்த 200 ஸ்டாக்கில் 7%லேருந்து 7%லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு ஷேர்ஸும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7% ஒவ்வொரு ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. இந்த 7%, 4% அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸ்லாம் க்ரோ ஆகிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ஸ் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் கார் எப்படி பார்த்துருக்கோம்னா, அதிகமாக சேல் ஆகக்கூடிய அல்லது அதிகமாக வாங்கக்கூடிய அந்த காரை போய் வாங்குற மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த ஷேர்ஸை போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இதுதான் அதிகமாக பையான ப்ராடக்ட். அதே மாதிரி அதிகமாக சேலான ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விப்ரோ, சன் டிவி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் மோர் தென் 4% அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செல்லராக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வரலாம். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு நாளோட டேட்டாவை எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதுக்கு தான் சார்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த டெலிவரி அப்படிங்கிற ஷேரை இன்றைக்கி மட்டுமே நான் எடுத்து பார்க்கக்கூடாது. இந்த சார்ட் என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு பாஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வச்சுருக்கேன். கண்டினியூஸாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டை போய் நம்ம பையராக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட புரிதல். அதை எங்கே பை பண்ணணும், இங்கே மேலே போன ப்ரைஸ் எங்கே கீழே வரும், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பை நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு காமனாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டு வரோம். அது பேர் தான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரெண்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எங்கே டார்கெட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் சக்ஸஸ் பண்ணலாம். அப்போ இந்த டிமாண்ட் ஜோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருச்சு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும், அந்த இடத்துல வந்து வாங்குறதுக்கு ரெடி ஆவாங்க. அதாவது மேலே இருக்கும்போது ப்ரைஸ் வந்து ஹையர் ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் வாங்குறது கிடையாது. அதனால் கொஞ்சம் கீழே வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நான் எல்லாருமே ஒரு இடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு வரோம். அந்த இடம் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து வாங்க போகிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் டிமாண்ட் ஜோன். அப்போ அந்த டிமாண்ட் ஜோனில் எல்லாரும் காமனாக வந்து பை பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம பையராக இருக்கலாம் அப்படிங்கிறது வியூ. அதே மாதிரியே சப்ளை ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஷேர் ப்ரைஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப தூரம் கீழே போனதுனால ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்ம செல் பண்ண மாட்டோம், பிகாஸ் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்த உடனே நம்ம செல்லுக்காக வெயிட் பண்ணிட்டு செல் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணி ஒரு இடத்த செல் பண்ணுறதுக்காக பார்க்குறோம் இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் தான் சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ளை ஜோன் வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இதோட அக்யூரசி அப்படிங்கிறது வெறும் 60% தான். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ட்ரேட் எம்பரர் மெத்தட். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வேணும். இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம எடுத்தோம்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை 80% கொண்டு போயிடலாம். அது என்னன்னா பை அபோ அல்லது செல் பிலோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு மேலே அந்த டிமாண்ட் ஜோனில் நம்ம வெயிட் பண்ணது எதுக்காக, பையர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பையர் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எதற்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பொசிஷனல் வியூ எடுக்கலாம் லாங் டேர்ம், அதாவது ஒரு 1 month அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 15 days இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்விங் ட்ரேடிங், அதாவது ஒரு 10 daysக்குள்ளார ப்ராஃபிட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இன்ட்ராடே அல்லது ஸ்கேல்பிங் அப்படிங்கிறதும் பண்ணுவோம். ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ₹2 ₹3 வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறது, இது ஸ்கேல்பிங்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிச்ச பிறகு தான் நம்மளால் பண்ணவே முடியும். அப்போது ஒரு ப்ராப்பர் மெத்தட் அப்படிங்கிறது இருந்தால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அதிகமான பையர் இருக்காங்களா, அதிகமான செல்லராக இருக்காங்களா அப்படின்றத ஆப்ஷன் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் அதிகமான செல்லர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ எந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அதிகமான செல்லர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் மார்க்கெட் போகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு டெய்லி நம்ம பார்த்துட்டு வரோம். கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டோம், புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதில் என்ன நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு நம்ம ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு இன்ட்ராடேல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது நானே தெரிஞ்சுக்கிட்டு நானாக ஓனாகவே கற்றுட்டு நான் ட்ரேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா, உங்களோட டைம் அண்ட் உங்களோட பணம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். ஏன்னா ஒரு 10 year 15 year வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் இப்படி தான் ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதோட டைமும் சேவ் ஆகிடும், அட் த சேம் டைம் உங்களோட காஸ்ட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவ் ஆகிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது.
அப்போ நீங்கள் ப்ராப்பராக ஒரு ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. அதை ப்ராப்பராக முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் another வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.